ரீசென்ட் டைம்ஸ்ல காலேஜ் படிச்சாலுமே எனக்கு 10,000 15,000 தான் சம்பளம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. அப்படி அந்த ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அண்ட் கவர்மெண்டா ஒரு பாலிசி மேக்கரா வந்து என்ன விஷயங்கள் கொண்டு வரலாம் அண்ட் பீப்புளா என்ன விஷயங்கள் வந்து கொண்டு வந்தா ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா ஒரு இண்டிவிஜுவலா என்ன ப்ராப்ளத்தை வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டா நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து எதனால இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னு பார்ப்போம். 1980ஸ்ல வந்து 1970s 60ஸ்ல கூட வச்சுப்போம். காமராஜ் ஆட்சி காலத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு ஆடு மாடு மேய்ச்சிருந்தாங்களோ நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் வந்து அட்லீஸ்ட் ஒரு பிரைமரி எஜுகேஷனாச்சும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து பெட்டரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த எல்லாருமே பிரைமரி எஜுகேஷன் வச்சு பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச்சிலி ஆகட்டும் ஒரு ஹையர் ஸ்டடிஸ் ஆகட்டும் ஒரு கொடுத்தாங்க. 12th வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்து 12th வரைக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 12th வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஆகட்டும் அந்த விஷயங்கள்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட். அப்படி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்கேல். உன எம்ப்ளாயி வேலை பார்க்கறவங்க போறாகட்டும் போன ஆண்டர்பிரினர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களாகட்டும் 2 விஷயங்கள் இருக்கு. அந்த 2 விஷயத்துல கரெக்டா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாலிசி மேக்கர் பார்க்கல. அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அந்த விஷயங்கள் பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த விஷயங்கள் சால்வ் ஆயிரும். அப்படி 2 விஷயத்த வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா என்ன விஷயங்கள் டேக்கிள் பண்ணலாம் பாலிசி மேக்கரா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஊர்லயும் ஆகட்டும் அண்டர் டெவலப்டு ஏரியாஸ் ஆகட்டும் அண்ட் இன்னுமே வந்து பஸ் வசதி கூட போக முடியாத ஏரியாஸ்ல போய் ஒரு பிசினஸ் ரன் பண்றதாகட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். பஸ் வசதி கூட போகாத ஏரியா வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னா 2 செட் ஆஃப் இன்கம் அண்ட் 2 செட் ஆஃப் த கம்பெனி வச்சுக்கலாம். லைக் ஒன்னு வந்து பிபிஓ ஆகட்டும் ஒரு ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து மேன் பவர் எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும் நாலேஜ் எக்ஸ்போர்ட் பண்றதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கம்பெனிஸ் வந்து எஸ்பெஷலி நாலேஜ் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் ஆகட்டும் அதாவது அறிவு மூலமா வேலை பார்க்குற கம்பெனிஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த இடத்துல வச்சு டெவலப் ஆகும் ஆட்டோமேட்டிக்கலா. அப்படி வந்து அந்த இடத்த கொடுக்கறதாகட்டும் எல்லாமே வந்து சீப்பா கொடுக்கலாம். லைக் எப்படி சொல்றது அப்படின்னா ஆந்திரா பிரதேஷ்ல வந்து ஒரு ரொம்பவே வந்து ஒரு இடம் இல்ல ஒரு ஊருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பைசாக்கு வந்து டிசிஎஸ் கொடுத்தாரு. அப்படி அந்த டிசிஎஸ்ல வந்து கொடுத்ததுனால வந்து இப்ப கூகுள் உள்ள வரான். கூகுள் வந்தனால காக்னிசன்ட் உள்ள வந்தான். காக்னிசன்ட் உள்ள வந்தனால கூகுள் வரலாம் மைக்ரோசாஃப்ட் உள்ள வரான். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹப்பா மாறுது. எதனால அப்படின்னா செஸ்ட் பை ஒரு ஒண்ணுமேலா இடத்த வந்து ஃப்ரீயா கொடுத்த மாதிரி ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க. அப்படி அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கலா ஆந்திர பிரதேஷ் ஒரு சீஃப் மினிஸ்டர் பண்ண விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு growth வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கலா வெளிநாட்டுல போயிட்டு வந்து வாங்க அப்படின்னு கூடாம அவங்களோட விஷயத்த வந்து டெவலப் பண்ணதுனால நல்ல ஒரு கெயின் கிடைச்சிச்சு. அதுக்கு எப்படி சொல்ற போனா அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை வரணும்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை போய் தேடி போகாம தன்னோட கார்டனை வந்து டெவலப் பண்ணாங்க. அப்படி கார்டன் டெவலப் பண்ணால ஆட்டோமேட்டிக்கா பட்டர்ஃப்ளைஸ் வந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த மெக்கானிசம் வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஒரு சென்னையில ஆகட்டும் ஒரு அர்பன் சிட்டிஸ் ஆகட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்றது கஷ்டம் முடியாது. பட் இதே வந்து அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியாவாகட்டும் லைக் வில்லேஜ் சைட் ஆகட்டும் இன்னுமே வளர்ச்சி அடையாத ஏரியால வந்து ஒரு லேண்டு தரப்படும். அந்த லேண்ட்ல வந்து நீங்க பெஸ்டா நீங்க கொடுக்க முடியும் அவுட்புட்டை நாங்க எஃபோர்ட் போடுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஒருத்தரோட அவுட்புட் வந்து பெஸ்டா இருக்கும். அந்த அவுட்புட்டை வந்து வச்சு நிறைய பேர் வந்துடுவாங்க. இந்த மெக்கானிசம் அங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து இங்க இந்த ஒரு எஜுகேஷன் சைட்ல ஸ்டார்ட் ஆகும். அப்படி எம்ப்ளாய்மெண்ட் சைட்லயும் ஸ்டார்ட் ஆகும். சரி ஓகே. ஆண்டர்பிரினர்ஷிப் சைட்ல என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கம். இது வரைக்கும் வந்து ஸ்கூல் காலேஜ்ல வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லா வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட சொல்லி கொடுக்கலாம். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க இன்னும் பெட்டரா லைக் எப்படின்னு அப்படின்னா இசிஇ இன்ஜினியரிங்ல வந்து எலக்ட்ரிக்கல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரியல் டைம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் ரியல் டைம் விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். லைக் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு சொன்னாரு. வெளிநாட்டுல ஒரு எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். பட் இந்தியால அப்படி இல்ல. ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் கேட்டேன். அந்த விஷயத்த எனக்கு கிடைச்சாங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ல தான் இந்தியா இருக்காங்களே தவிர்த்து இன்ஜினியர்ஸ் யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஏன் அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல போய் பார்க்கும்போது ரியல் டைம்ல வந்து சினாரியோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் ஃபார் 40 to 50 years பிஃபோர் வந்து தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். லைக் வந்து தியரியா நம்ம படிக்கிறது ஒரு வேர்ட்ஸா படிக்கிறது. அப்படி இருக்கிறதுனால நிறைய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அதை மட்டும் படிச்சுட்டு நேர் டைம் போகும்போது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிடறாங்க.
ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வேர்ல்ட்ல இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அப்படி ஃபாஸ்டா க்ரோ ஆகிற சுச்சுவேஷன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா நம்ம இருந்தா மட்டும்தான் அந்த growth அச்சீவ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இருக்கிற சிஸ்டம் மட்டும் 1940s ஆகட்டும், 1950s ஆகட்டும், பழைய விஷயங்கள் படிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி growth வந்து படிக்காம அந்த விஷயம் புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே ஃபைன். ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட் கொடுக்கணும், பிளஸ் இன்கம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து சொல்லி கொடுக்கணும். இந்த விஷயத்த பற்றா எண்டு விஷயம் வந்து இன்கமா தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வின் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், மெயினான எலமெண்ட் என்ன? மணி ஹேண்டலிங். காசை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து எல்கேஜில இருந்து சொல்லி கொடுக்கணும். லைக் எப்படி அதை ஹேண்டில் பண்ண தெரியாததுனாலதான் ஃபியூச்சர்ல வந்து கடன் வாங்குறதாகட்டும், கடன் விஷயங்கள் ஆகட்டும், நிறைய பீப்புள் மணி வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு பிளஸ் ஸ்கில், ரியல் டைம் ஸ்கில்ல வந்து என்ன விஷயங்கள் பத்துக்குன்னா உங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சிங் ஆகட்டும், ஒரு கோடிங் ஆகட்டும், அந்த மாதிரி ரியல் டைம் வந்து ஸ்கில்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட கம்ப்ளீட்டா வந்து டெவலப் பண்ணணும். ஒரு ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட் படி ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணணும், ஒரு இம்பாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏர்ன் பண்ண முடியும். இதுல சைனால கம்பேர் டு இந்தியால வந்து 1960s வந்து சைனா வந்து நார்மலா இந்தியா மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஃபாஸ்டா க்ரோ ஆனது காரணம் இந்த மாதிரி விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால மேசிவான growth அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அதாவது இம்பாக்ட் கொண்டு வந்து நல்ல ஒரு டாப் ஆஃப் த டேபிள்ல வர ஆரம்பிச்சு. சரி, ஓகே ஃபைன். கம்பேர் டு சைனா பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு பீப்புள் சொல்லுவாங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து இந்தியா, அது வந்து கம்யூனிசம் அப்படின்னுவாங்க. பட் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லலாம், பட் கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரி எக்கனாமிலாம் எங்க இருக்கு. கம்யூனிசம் அப்படின்ற பேர் என்ன வேணா இருக்கலாமே தவிர்த்து உண்மையா ஃபாலோ பண்றது கேபிட்டலிசம். அது கேபிட்டலிசம் மட்டும் ஃபாலோ பண்றதுனால தான் அவங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சு, அந்த அளவுக்கு கம்பெனி டெவலப் பண்ண முடிஞ்சு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடிஞ்சு. பாலிசி மேக்கரும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் இருந்தனாலையும் அதனால பண்ண முடிஞ்சு. இந்தியாவிலும் அதே மாதிரி சிமிலரான விஷயங்களை கொண்டு வர முடியும். அண்ட் ஏன்னா வந்து கம்யூனிசம் வந்து அங்க கிடையாது, டெமோக்ராட் ரெண்டு பேரும் மிக்ஸ்டு மாதிரி தான் இருக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்தியாலயும் இருக்கிறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்கலா கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது ரெண்டு விஷயங்கள் மட்டும் பண்ணாங்கன்னா ஒரு கோல்ல வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலா இங்க எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னொரு விஷயம் பண்ணாங்க. பட் நிறைய பீப்புள் வந்து இங்க இருக்க விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு போறாங்க. லைக் வந்து அமெரிக்கால போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எதனால ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமி வந்து டவுன்ல இருக்கு, அமெரிக்கன் எக்கனாமி வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கு. அதுக்கான அதிகமான எக்கனாமி வந்து அங்க இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலா வந்து பீப்புள் அங்க போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி அந்த எக்கனாமி வந்து இங்க இருந்துச்சு அப்படின்னா எல்லா பீப்புளும் இங்க வருவாங்க, அண்ட் எல்லா பீப்புளும் இங்கே தான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி அந்த விஷயத்த வந்து டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து ₹1 இங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் டாலர் இங்க ₹87. ₹1 அமெரிக்கால கொடுத்தீங்க அப்படின்னா, அமெரிக்கன் டாலர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ₹87 கொடுக்கணும். யாருக்கு கெயின் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் தான் கெயின். அவங்க மதிப்புல வந்து அது ₹1 தான், நம்மளுக்கு அது ₹87. ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ₹1 ₹1 தான் இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் எதனால வந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட பாயிங் பவர், அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான பொருள் நம்ம வாங்குறோம், அதனாலதான் இந்த அளவுக்கு ரேட் அதிகமாயிருச்சு. பட் இந்த ரேட் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறத கம்மி பண்ணலாம். அப்படி வாங்குறதுக்கு கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டாலர் ரேட் ரொம்ப கம்மியாகும். டாலர் ரேட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்தியா வந்து எக்கனாமி வந்து ஆகும். அப்படி எதனால வாங்குறாங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது 31 மில்லியன் ஐபோன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, ஐபோன் 17. அப்படி அந்த அளவுக்கு வாங்குறதுக்கான ரீசன் ஏன் அப்படின்னா, இந்தியாவோட மார்க்கெட்டிங் ஆகட்டும், இந்தியாவோட மெக்கானிசம் ஆகட்டும், பீப்புள் எல்லாமே வந்து ஐபோன் வாங்கணும் அண்ட் ரிச் ஆகணும், ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மெத்தட்ல வாங்க. அமெரிக்கன் பீப்புள் வந்து அமெரிக்கன் இது கன்சியூவ் பண்ணணும், அதோட விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அது ரேட்டு கம்மி தான். பட் இந்தியன் பீப்புளோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் ஐபோன் வாங்குறது. பட் அந்த விஷயங்கள் வாங்கணும்னு சொல்ற ஒரு ஐபோன் வாங்கினாதான் ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால அண்ட் ஆட்டோமேட்டிக்கலா ஒரு ஃப்ரேம் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா வாங்கலாம். இப்படி இந்த மெக்கானிசத்தை கம்ப்ளீட்டா சால்வ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இப்படி வந்து இந்த மாதிரி 3 எலமெண்ட்டையும் வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் ஒரு விஷயம் சால்வ் பண்ணாங்கன்னா ஒரு நியூவான ஒரு இந்தியா வந்து வல்லரசு நோக்கி போயிடும். லைக் சைனா இந்த மாதிரி மெக்கானிசம் ஃபாலோ பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கலா அவங்களால growth நோக்கி போக முடிஞ்சு. பட் இந்தியா வந்து இனிமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இன்னும் growth பண்ணும். இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜ் ஆகட்டும் ஒரு ப்ராக்டிக்கல் எலமெண்ட்டை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராக்டிக்கல் எலமெண்ட்டை ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ற விஷயங்களாகட்டும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த இன்கம் ஜென்ரேஷன் வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணா அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மெக்கானிசம் கொடுக்கணும். அண்ட் சிவிக் சென்ஸ் சொல்ற விஷயத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து growth வரும்.
ஃபாஸ்ட்டாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியா விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து டெவலப்டு நேஷனாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஈஸியாக வந்து இந்தியா வந்து வல்லரசாக மாறிடும்.